performed to the point the tempest that I bade thee. I boarded the king's ship. In every cabin I flamed amazement. Misery acquaints a man with strange bedfellows. Looking for business, Governor? Hast thou not dropped from heaven? Out of the moon, I do assure thee. Caliban! This island is mine! For this, be sure tonight thou shalt have cramps. Here lies your brother, no better than the earth he lies upon. Draw thy sword, and I, the king, shall love thee. I will plague them all, even to roaring. I have made you mad. We are such stuff as dreams are made on, and our little life is rounded with a sleep. My dear students, I heartily welcome you all. உங்கள் அனைவரையும் இந்த தளத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 1, அந்த யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷில். த டெம்பஸ்ட். இந்த டெம்பஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சம் ஆஃப் தாட், ஒரு சில விஷயங்களை சொல்லுது. இப்போ இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்குதல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுனா என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கக்கூடாதுன்னா, அதே பழியாக இருக்கக்கூடாது. அந்த தப்பை அவங்கள உணர வைக்கணும். அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் திஸ் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். இங்கிலீஷுடைய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்த, லிட்ரேச்சர்லேயே மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்த வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டது. ஆனால் நமக்கு இங்கே லெசனாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் லாம் அவர் எழுதின திரட்டைய ஷேக்ஸ்பியருடைய கதையிலிருந்து நமக்கு உண்டான ஒரு விஷயங்களில் கொடுத்துருக்கிறாரு. அந்த கதை முழுக்கமே நமக்கு கொடுக்கல. அந்த கதை முழுக்கவே நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ மோர் அண்ட் மோர் ஸ்டோரிஸ். ஆனால் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு சில பார்ட் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு சில, அதாவது முக்கியமாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டுமே, அதாவது சார்லஸ் லாம் அப்படின்றவர் எழுதின அந்த கதையிலிருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின கதையை ஷார்ட் பண்ணி அவர் எழுதியிருக்கிறாரு, அவர் எழுதின கதையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஐ எம் எஸ் விழிவேந்தன், MA B.Ed அண்ட் DTEd, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். அண்ட் ஹியர் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோஸில் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விதமான காட்சிகள் மூலயமா, அதாவது மூவிஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், உங்களுக்கு புரியணுன்றதுனாலையும் இந்த வீடியோஸ் வந்து என்ஜாயபிளாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும் வீடியோஸாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதையை புரியும். அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஆத்தர் பார்க்க போகிறோம். அண்ட் தென் லெசனுடைய ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ஆத்தர் பார்த்தலாம். ஆத்தரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்மளுடைய புக்கிலே பின்னாடி அழகாக முன்னாடியே கொடுத்துருக்காங்க இல்லையா. இட்ஸ் அ கிரேட் பர்சன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு குதிரை வண்டியை துடைக்க போனவர். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர்ஸ், மாடர்ன், அதாவது பழைய காலத்தினுடைய தியேட்டரில் இருந்த அந்த குதிரை வண்டிகள்லாம் துடைக்க போனவர் தான் இவர். எல்லாராலேயும் வந்து கைவிடப்பட்டு கடைசியில் தியேட்டருக்கு போய் அந்த தியேட்டரில் போகக்கூடிய பெரிய பெரிய ஆட்களுடைய குதிரை வண்டியெல்லாம் துடைச்சி அந்த குதிரையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அங்கே போனார். ஆனால் கடைசியில் அந்த தியேட்டரையே விலைக்கு வாங்குகிற அளவுக்கு அந்த கம்பெனி வந்து பெரிய அளவில் வளர்ந்துச்சு. இந்த குதிரை வண்டிகளை எல்லாம் பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அது மூலயமா மிகப்பெரிய காசுகளை எல்லாம் அவர் திரட்டி அந்த தியேட்டரையே வாங்கக்கூடிய அளவுக்கு இவர் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறாரு அப்படின்னா இது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஓகே, என்ன சொல்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர்? அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய கதைகள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born on 1564.
அண்ட் டைட் அட் 1616. 1616ஆம் ஆண்டு இறந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1564. இவருடைய பிறந்த மாதமும் இறந்த மாதமும் ஒரே மாதமாக இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் தான். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தான் இவர் பிறந்தார். இவருடைய இறப்பு தேதியும் அதுதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் he was born in Stratford upon Avon in England. ஆவன், இங்கிலாண்டில் ஆவன் நகரத்தில், அதாவது ஸ்டேட்ஃபோர்டில் பிறந்தவர் இவர். he was an English poet. இவர் ஒரு மிகப்பெரிய இங்கிலீஷ் போயட்டு. அது மட்டும் கிடையாது, பிளேரைட்னா நிறைய கதைகளை எழுதினவர். அண்ட் he has given more and more stories. அண்ட் போயட், பிளேரைட் அண்ட் ஆக்டர். தான் எழுதின அந்த கதைக்கு கருவூலமாக ஆக்டராகவும் திகழ்ந்திருக்கிறார். நிறைய ரோலில் இவரும் நடிச்சிருக்கிறார். நிறைய ஹீரோ ரோலில் நடிச்சிருக்கிறாரு. முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாம் இவருடைய குட்னஸ் அங்கே கொடுத்துருக்கிறாரு. widely regarded as both the greatest writer in English language and the world's preeminent dramatist. அப்படின்னா கதைகளை எழுதுறார். இந்த கதைகளை எழுதி நிறைய விதமான ட்ராமாஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ராமாவை கிரியேட் பண்ணுறவர் இவர். உலக அளவில் ஒரு மிகப்பெரிய திறன் கொண்டவர்னு கூட சொல்லலாம். அண்ட் இஸ் சர்வைவிங் பாடி ஆஃப் ஒர்க் இன்க்ளூட் 37 பிளேஸ். 37 வகையான பிளேஸை இவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் 154 சானட்ஸ். சானட்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் யூனிட்ல லைவ் போயமில் சொல்லியிருக்கணும். சானட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சானட் அப்படின்றது. அந்த மாதிரி 154 சானட்டை இவர் எழுதியிருக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, 2 நெரேட்டிவ் போயம்ஸ், 2 வகையான போயமையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் த மெஜாரிட்டி ஆஃப் விச் he penned between 1589 and 1613. 1589 1613 வரைக்கும் நிறைய கதைகள், போயம்ஸ், சானட் இந்த மாதிரிலாம் இவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ he was a great person in English literature. ஓகே, மேற்கொண்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, எப்படி இதை உருவாச்சு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டோரி உருவான விதம், அதாவது அந்த கதை உருவான விதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. எந்த ஒரு கதையுமே வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்துடாது. அதாவது நடந்த ஒரு நிகழ்வுகளை மெயினாக வச்சு தான் அந்த கதைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதமான கதைகளாக இருந்தாலும் சரி, நம்ம படத்தில் பார்க்குற கதைகளாக இருந்தாலும் சரி, நாடகங்களில் இருக்கக்கூடிய கதைகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நடந்த கதையை துணுக்க வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே நம்மளுடைய ஷேக்ஸ்பியரும் இந்த எழுதின இந்த கதையை பற்றி, அதாவது டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு கதையை பற்றி சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் என்னென்னா, இந்த டெம்பஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, ஏன் அவங்க ஸ்டாம்னு பேர் வைக்கல? ஒரு நல்ல கொஷின் இல்லை. டெம்பஸ்ட்னா ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்னு சொல்லுவோம். புயல் காற்று, சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன் சூறாவளினா ஸ்டாம்னு பேர் வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் டெம்பஸ்ட்னு வச்சுருக்கிறாரு அப்படின்னா, இந்த கடலில், அதாவது நிலத்தில் உருவாகக்கூடிய புயலுக்கு பேர் சூறாவளி, அதாவது ஸ்டாம்னு சொல்லுவோம். ஆனால் கடலில் உருவாகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கடலில் உருவாகிற இந்த ஸ்டாமுக்கு பேர் தான் டெம்பஸ்ட். அதனால தான் இவர் டெம்பஸ்ட்னு பேர் வச்சுருக்கிறாரு. சரி, இந்த கதை எப்படி உருவாச்சு? லெட் us see now. The play of the Tempest was written between 1611 1610 1611 இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் எழுதி இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அண்ட் மெனி கிரிட்டிக்ஸ்னால் எழுதுகிற அந்த விஷயங்களை, பிளேவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அதை பற்றி சொல்கிறவங்க, நிறைய நன்மை தீமைகள்லாம் சொல்கிறவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் இட் டு பி ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளே ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருடைய கடைசி கதையாக இருக்கலாம் இது அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன்னா இவருடைய கடைசி காலங்களில் எழுதப்பட்ட கதையாக இருக்கலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. இட் இஸ் கன்சிடர்ட் அட் ஒன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் வெல் ரிட்டன் பிளேஸ். ஷேக்ஸ்பியர் எழுதின கதைகள்லேயே ரொம்ப அதை நிறைய நல்ல கதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு. அதுலேயும் இதுவும் ஒன்று அப்படின்ற கதையை அங்கே சொல்கிறாங்க. And it is believed that the play The Tempest was based on the actual wreck of ship called Sea Venture of Bermuda. அந்த Sea Venture ஒரு ஷிப்பு வந்து ரெக்கான கதையை தழுவி தான் இந்த ட்ராமாவே எழுற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. அது கதை, அந்த கதைக்குண்டான ஒரு தீர்வான, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு துணுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ்னால், அந்த கப்பல் வந்து ரெக்கானதுனால தான் இவர் வந்து அந்த கான்செப்டை வச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறாரு அப்படின்றதுக்கு சான்றுகள் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரி,
அப்படி அவர் என்ன கதையை கொடுத்துருக்கிறாரு, என்ன விதமான கான்செப்ட் இங்கே எடுத்திருக்கிறாருன்றத லெட் அஸ் see now. இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம், ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோ, அந்த மெயின் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையினுடைய மெயின் பர்சன் ப்ராஸ்பரோ. PROSPERO ப்ராஸ்பரோ. இந்த ப்ராஸ்பரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கதையில் வந்து கிரேட் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாய மந்திரங்களை செய்யக்கூடிய மெஜிஷியன். அது மட்டும் இல்லை, 12 வருஷத்துக்கு முன்னாடி டியூக் ஆஃப் மில்லன், டியூக் அப்படின்னா கிங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மில்லன் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு கிங்காக இருந்தவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிராண்டா யாருன்னா டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோவுடைய அந்த மெஜிஷியனுடைய பொண்ணு. அடுத்து ஏரியல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பிரிட்டு, குட் ஸ்பிரிட்டு. அந்த நல்ல ஸ்பிரிட்டுக்கெல்லாம் ஒரு சீஃபாக இருக்கிறது, சீஃப் ஆஃப் குட் ஸ்பிரிட்டுன்னா ஆவின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த ஆவிகளுடைய நல்ல ஆவிகளுடைய சீஃப், தலைமையாளர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து சைக்கோரஸ் யாருன்னா ஒரு விச், சூன்யக்காரி. அந்த தீவில், அதாவது ஒரு தீவில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த தீவில் ஒரு விச்சாக இருக்கிறவங்க தான் இருந்தவங்க தான் இந்த சைக்கோரக்ஸ். அடுத்து கேலிபன்றது யார் அப்படின்னா இது ஒரு பூதம், அதாவது சன் ஆஃப் சைக்கோரக்ஸ். இந்த சைக்கோரஸ் அப்படின்ற ஒரு விச்சினுடைய பையன். அடுத்து ஃபெர்டினண்ட், இவர் வந்து அடுத்த ஹீரோனே சொல்லலாம். இந்த ஃபெர்டினண்ட் யாருன்னா சன் ஆஃப் ஆலன்சோ. இப்போ உங்களுக்கு வந்து ஆலன்சோன்ற பேரை வந்து இந்த கதையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவும் உண்மையாகவே இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியரோட கதையிலிருந்து எடுத்த அந்த பேரிலிருந்து நான் உங்களுக்கே கொடுத்துருக்கிறேன், சன் ஆஃப் ஆலன்சோன்றவர் யார் அப்படின்னா கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், இந்த நேப்பிள் நகரத்தினுடைய கிங். இவர் இன்னொரு கிங், அடுத்த நாட்டினுடைய ஒரு கிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ யார் அப்படின்னா பிரதர் ஆஃப் ப்ராஸ்பரோனுடைய கூட பிறந்த பிரதர், தம்பி. அடுத்து கேன்சலோ. இந்த கேன்சலோன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹானஸ்ட் லார்டு. அந்த கூட்டத்திலேயே, அதாவது ப்ராஸ்பரோ மிராண்டாவை தவிர்த்து இந்த குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஆண்டனியோ அதுக்கப்புறம் ஆலன்சோ, அந்த கூட்டத்திலேயே ஒரு நல்ல மனங்களை கொண்ட, நல்ல எண்ணங்களை கொண்ட ஒரு ஆனஸ்டான ஒரு லார்டு தான் இவர் இந்த கேன்சலோ. இவங்கெல்லாம் வச்சு இவளை விட நிறைய விதமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கேரக்டர்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையான கேரக்டரை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் அஸ் see now என்ன ஸ்டோரியில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரியை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற விஷயங்களை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த விஷயங்கள் இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினான கான்செப்ட், அது மட்டும் இல்லை விஷுவலாகவும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரிகிற அளவுக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, லெட் அஸ் see now. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero. ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் எந்த விதமான ஹியூமன்ஸும் அங்கே வாழலை. கரெக்டாக அந்த வேர்டை மட்டும் அன்லைன் பண்ணுங்கள். இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா உயிரினங்கள், எந்த உயிரினங்களும் இல்லை. ஆனால் அங்கே 2 பேர் தான் இருக்காங்க. யார் அப்படின்னா ஒரு வயதான ஆள், அவர் பேர் வந்து ப்ராஸ்பரோ, அண்ட் இஸ் டாட்டர் மிராண்டா. அவருடைய பொண்ணு, ப்ராஸ்பரோவுடைய பொண்ணு மிராண்டா. இவங்க 2 பேர் தான் அந்த ஹைலாண்டில் வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a very beautiful young lady. மிராண்டாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான யங்கான பொண்ணு. she came to this island so young. அவள் எப்போ இந்த ஐலாண்டுக்கு வந்தா அப்படின்னா, இவங்க இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா இல்லை, இவங்க வேற ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க. அந்த நாடு என்ன ஆட்டினதை நான் இப்போ கதையில் சொல்கிறேன். அந்த நாட்டிலேருந்து வரும்போது இவள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, சொல்ல போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு கூட ஆகாது. அந்த ஏஜ்லேயே இவங்க அந்த லேண்டுக்கு வந்துட்டாங்க. யாருக்கு 3 வயசுன்னு அப்படின்னா நம்ம மிராண்டாவுக்கு. மிராண்டா 3 வயசு இருக்கும்போதே ப்ராஸ்பரோ அவளை தூக்கிக்கிட்டு இந்த ஹைலாண்டுக்கு வந்துட்டார். She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. அவங்க இந்த இன்ஹாபிட்டன் யாருமே இல்லாத இந்த தீவுக்கு வந்ததுனால ஹியூமன்னா தன்னுடைய அப்பா மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே, இந்த உலகன்றது என்ன அப்படின்னா 2 பேர் இருக்கக்கூடிய ஹைலாண்டு. அவருடைய தாட் என்ன தான், இந்த உலகமேன்றது என்னென்னா ஐலாண்டு தான் இந்த உலகம். இதில் வந்து ஹியூமன்றவர் யாருன்னா தன்னுடைய அப்பா மாதிரி தான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவள் வந்து பிறந்ததுலேருந்து தன்னுடைய அப்பாவை தவிர வேறு எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் பார்க்கல. அப்போ இந்த ஒரு ஃபேஸை மட்டும்தான் அவள் பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ அதனால அவளுடைய தாட் என்னென்னா எல்லாருமே தன்னுடைய அப்பா மாதிரி தான் இருப்பாங்க. இவருடைய தோற்றம், அவருடைய அப்பாவுடைய தோற்றம் எப்படி அப்படின்னா தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு ஒரு டேட்டர்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கேப் போட்டுக்கிட்டு ஒரு கையில் வந்து ஒரு மேஜிக் வெண்ட் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறாரு.
அப்பாவை மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இவ இருக்கா. They lived in a cave made out of a rock. அவங்க எல்லாரும் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேவில், அதுவும் அந்த ராக்கால் செய்யப்பட்ட ஒரு கேவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. It was divided into several apartments, one of which Prospero called his study, that he kept his books. இப்போ அவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தனி ரூம் யாருக்குன்னா ப்ராஸ்பரோவுக்கு மட்டும். நிறைய புத்தகங்களை படிக்கிறவர், நிறைய புத்தகங்களை படிக்கிற அளவுக்கு இவர் நல்லவரெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரியான புத்தகங்கள் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் விச் சீஃப்லி ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக்ஸ், நிறைய மேஜிக் புக்கு. ஆக்சுவலி he was a magician, ஒரு கிரேட்டான மெஜிஷியனாக வந்திருப்பார். இது எல்லாம் எப்படி பண்ணியிருப்பாருன்னா பை ரெட் இஸ் புக்ஸ், அந்த புத்தகங்களை படித்து ஒரு மிகப்பெரிய மெஜிஷியனாக வந்திருப்பார். அந்த மேஜிக் புக்ஸ் எல்லாம் நிறையவே வந்து அந்த ரூம்ஸில் இருக்கும். நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் இவருடைய மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா கதையை பாருங்கள், புரியும். பை virtue of his art and he had released many good spirits from a witch called Sycorax. இந்த சைக்கரஸ்ன்றது ஒரு ஓல்டு விச், ஒரு சூன்யக்காரி. அந்த சூன்யக்காரி என்ன பண்ணா அப்படின்னா, நல்ல ஸ்பிரிட் எல்லாம், நல்ல ஆவிகளை எல்லாம் அடைச்சி வச்சுருந்தா. அது எல்லாத்தையுமே இவர் இந்த ஹைலாண்டுக்கு வரும்போது அந்த ஹைலாண்டில் விச்சும், அந்த விச்சு வந்து நிறைய நல்ல ஸ்பிரிட் எல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க இருந்தாங்க. இந்த விச்சு கூட இவர் சண்டை போட்டு வின் பண்ணிவிட்டு அங்கே இருந்த அந்த குட் ஸ்பிரிட்டை எல்லாம், அதாவது இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்த அந்த மரத்தில் இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்த குட் ஸ்பிரிட்டை எல்லாம் விடுவிச்சார். அண்ட் ஹூ ஹேட் them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever obedient to the will of Prospero. Of these Ariel was the chief. ஸோ அந்த விடுவிச்சதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிட்டும் வந்து இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ராஸ்பரோ, எங்களை விடுவிச்சவர் நீங்கள் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் உங்களுடைய கட்டளைக்கு இணங்குறோம், உங்களை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோவை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவராக மாறிடுச்சு. இதில் இது இருக்கிற ஸ்பிரிட்டிலே சீஃப் ஆஃப் ஸ்பிரிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் என்ற ஒரு கேரக்டரை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏரியலுங்கிறது என்னென்னா குட் ஸ்பிரிட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஹியூமன் பீயிங்கில் 2 பேர் தான் இருக்காங்க இல்லைங்களா. இங்கே இருக்கிறதுலே யாருடைய கண்ணுக்கு மட்டும் ஏரியல் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோடைய கண்ணுக்கு மட்டும்தான் ஏரியல் தெரியும். அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தை, அந்த வேர்ட்ஸ் வார்த்தைகள் என்ன எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் பார்க்க முடியாது. யார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோவுடைய கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஏரியல் தெரியும். ஏரியல் வந்து த சீஃப் ஆஃப் குட் ஸ்பிரிட், நல்ல ஸ்பிரிட்டுகளுடைய சீஃபாக இருக்கிறாங்க. எந்த விதமான கமெண்ட் பண்ணாலும் ஏரியல் வந்து அந்த சீஃப், அதாவது ஸ்பிரிட் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வேலையை கரெக்டாக முடிச்சிடுவாங்க. Ariel took rather too much a pleasure in tormenting an ugly monster called Caliban. இப்போ என்ன பண்ணது ஏரியலு, பயங்கர சந்தோஷம். எதுக்கு அந்த ஏரியலுக்கு எதில் சந்தோஷம் அப்படின்னா, டார்மெண்டிங் அண்ட் அக்லி மான்ஸ்டர். டார்மெண்டிங் அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறது, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ சீட் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீட் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ விளையாடணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை துன்புறுத்தி விளையாடுமா. யாருன்னா கேலிபனை. இங்கே கேலிபன்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேலிபன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தா இல்லைங்களா விச்சு, ஓல்டு விச்சு சைக்கோரக்ஸ். அந்த சைக்கோரக்ஸுடைய பையன். இவன் வந்து இஸ் அ மான்ஸ்டர்ஸ், எ கிரேட் மான்ஸ்டர்ஸ், ஒரு பூதம் இது. இந்த பூதத்தை, அதாவது இவ்வளோ நாளாக தன்னை அடிமைப்படுத்தியிருந்த அந்த விச்சினுடைய பையனாக கேலிபன் இருக்கிறதுனால எவ்வளோ துன்புறுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ துன்புறுத்தி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு இந்த ஏரியாவில். And because he was the son of his old enemy Sycorax, Caliban was employed like a slave. அது ஒரு விச்சினுடைய பையனாக இருந்ததுனால அந்த கேலிபன் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு அடிமை மாதிரி அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபெச் wood and டு டூ த மோஸ்ட் லெபோரியஸ் ஆஃபீஸஸ், எல்லா வேலைகளையும், பாறைகளை நகர்த்துறது, பாறைகளை கொண்டு வரது, அந்த இரவில் தீ மூட்டுறதுக்காக விறகு எல்லாம் போய் வெட்டிட்டு வரது, இப்படி ஒரு பயங்கரமான ஒரு அடிமை மாதிரி அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. And Ariel had the charge of compelling him to these services.
ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அந்த கேலிபனை பார்த்துக்கிறதுக்கு அதோடைய இன்சார்ஜில் விட்டுட்டார். இதுக்கப்புறம் நீ கேலிபனை எங்கேயும் ஓடி போகாமல் இங்கேயே சொல்கிற வேலை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீ பார்த்துக்கிற, உன்னுடைய அந்த ஆத்திரத்தை, அதாவது சைக்கோரஸ் மேலே இருந்த அந்த வெறிகளை நீ கேலிபன் மேலே காட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதை கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்துறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கதைகளில் ரொம்ப அழகான ஒரு காமெடியனாக இங்கே காட்டியிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலிபனை. ஏன்னா இந்த நிறைய உங்களுக்கு அந்த கேரக்டர் சொல்லலை, கதைகளும் சொல்லலை, நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வரும். அந்த கப்பலில் மூழ்கின பிற்பாடு ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இஸ் டேஸ்டட் த ட்ரிங்க்வா, அந்த ட்ரிங்க்கை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு அமிர்தம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அவங்க காலில் விழுந்து இட் இஸ் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காமிக்கெல்லாம் அந்த கேலிபன் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஸ் அ ரியல் காமெடியனாகவே இந்த கேலிபனை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து இந்த கதையில் காட்டியிருப்பார். ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் தான். எதுக்குன்னா ஒரு காமெடியன் ரோலில் காட்டி அப்பப்போ அந்த ஹியூமரஸாக இந்த கதைகளை கொண்டு போவார். சரி, அதுக்கடுத்து என்ன ஆகுது பார்க்கலாம். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்பிரிட் ப்ராஸ்பரோ குட் கமாண்ட் த விண்ட்ஸ். ஒரு நாள் திடீர்னு அந்த ஏரியாவில் கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன அப்படின்னா, கமாண்ட் த விண்ட்ஸ் அண்ட் த வேவ் ஆஃப் த சீ. பை திஸ் ஆர்டர்ஸ் தி raised a violent storm. அந்த ஏரியாவில் கூப்பிட்டு ஒரு வயலண்ட்டான ஸ்டாமை உருவாக்கு, காற்றையும் அந்த சீயோடைய வேவையும் ஆர்டர் போடுறாரு. எல்லாம் எழும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாலுக்கு ஒரு கமாண்ட் வைக்கிறார். ஏன், எதுக்காக பண்ணுறாரு பாருங்க. அண்ட் இன் த மிஸ்ட் ஆஃப் விச் he showed his daughter a fine large ship. அப்படி செய்யும்போதே தன்னுடைய மகளுக்கு, அங்கே பாருமா ஒரு அழகான ஒரு கப்பல் ஒன்று வந்துட்டு இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை சுட்டி காட்டுறாரு. இந்த கப்பல் எது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அண்ட் விச் he told her was full of living beings like themselves. நம்மளை மாதிரி அந்த கப்பலில் உயிர் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. Oh my dear father, said she, if by your art you have raised this dreadful stuff. dreadful அப்படின்னா கொடுமையான. என்னப்பா நீங்கள் கற்று வச்சுட்டு இருக்கிற இந்த கலையின் மூலயமா இந்த கலையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவீங்கன்னு பார்த்தா இந்த கலையை தூக்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்கை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு கொடுமையான விஷயத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களே அப்படின்ட்டு கேட்குறாரு. ஹாவ் பிட்டி ஆன் தியர் சேட் டிஸ்ட்ரெஸ். அவங்களுடைய அந்த உயிரினத்தை மேலே தயவு செய்து ஒரு பரிதாபத்தை காட்டுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை சிதைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சி the vessel will be dashed to pieces. அங்கே பாருங்கள், நீங்கள் உருவாக்கின அந்த ஸ்டார்ம், அந்த வேவ்னால அங்கே பாருங்கள் என்ன ஆக போகுது பாருங்கள், அந்த வெசல்ஸு தூளாக போக போகுது. poor souls, ஐயோ பாவம், they will all perish, அவங்க எல்லாம் அழிஞ்சு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா வந்து ரொம்ப இங்கே கவலைப்படுறான். சரி, அப்படின்னா அவங்க கவலைப்படுற அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வரக்கூடிய கப்பலை கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த கப்பல் எங்கேருந்து வருது, அந்த கப்பலில் யார் வராங்கன்றதை அப்புறம் பார்க்கலாம். அந்த கப்பல் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு கிங்கு. அந்த கிங்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன்சோ. 2 கிங் இருக்காங்க அங்கே. அந்த ஆலன்சோ அப்படின்ற ஒரு கிங், ஆலன்சோன்ற கேரக்டர் சொன்னோம் இல்லையா, அவர் வந்து கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் ஆலன்சோன்றவர். ஆலன்சோவுடைய பொண்ணு, அந்த ஆலன்சோவுடைய பொண்ணு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிபெல். இது உங்கள் புக்கில் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அந்த ஆலன்சோவுடைய டாட்டர் கேரிபெல்லை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு. எங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு கிங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கிங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ரிட்டன் வராங்க, அவங்களுடைய நாட்டுக்கு போகிறாங்க, த கிங் ஆஃப் நேப்பிள்ஸுக்கே போகிறாங்க. அப்படி போகக்கூடிய வழியில் தான் இப்போ இந்த விஷயம் நடக்குது. மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ரிட்டன் ஆகுறாங்க. அதில் அந்த கப்பலில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, கிங் ஆஃப் நேப்பிள்ஸ், முக்கியமாக சொல்ல போனோம்னா கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் ஆலன்சோவும், அண்ட் கிங் ஆஃப் டியூக் ஆஃப் மிலன். இந்த டியூக் ஆஃப் மிலனுடைய டியூக் ஆஃப் மிலன் யார் அப்படின்னா ஆண்டனியோவும், அந்த ஆலன்சோவுடைய சன்னு ஃபெர்டினண்ட், அதுக்கப்புறம் அவங்க அவையில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ஆனஸ்ட் மேன் கேன்சலோ, அதுக்கப்புறம் அந்த கப்பலை செலுத்துகிறவன், இப்படி நிறைய பேர் அந்த நாட்டை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா, ஆலன்சோவுடைய டாட்டரை கிளாரிபெல்ல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து தன்னுடைய நாட்டுக்கு, அதாவது டியூக் நேப்பிள்ஸுக்கு போயிட்டுருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது தான் இந்த ஸ்டார்ம் வந்துட்டுருக்கு. இதை வந்துட்டு ப்ராஸ்பரோ தன்னுடைய மகள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறாரு.
Thou art my dearest mother. You have put the wild waters in this roar. Allay them. Oh, I have suffered with those that I saw suffer. A brave vessel who had no doubt some noble creature in her, dashed all to pieces. Poor souls, they perished. Be collected. No more amazement. Tell thy piteous heart there's no harm done. Oh, woe the day. No harm. I have done nothing but in care of thee, my dear one, thee, my daughter, who art ignorant of what thou art, not knowing of whence I am, nor that I am more better than Prospera, master of a full poor cell, and thy no greater mother. Mortano did never meddle with my thoughts. It is time I should inform thee further. Be not so amazed, daughter Miranda, said Prospero. Prospero சொல்கிறாரு, ரொம்ப பதட்டப்படாதம்மா, இதில் பதட்டப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமா இல்லை. there is no harm done. நான் செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, யாருக்கும் எந்த ஒரு தடங்களும் இடையூறே ஏற்படாது. I have so ordered it. நான் அந்த வகையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். that no person in the ship shall receive any hurt. அந்த கப்பல் இருக்கிற ஒருத்தருக்கு கூட யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆர்டரே போட்டுக்கிறேன். நீ அதில் கவலைப்படுறதுல ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. அண்ட் வாட் ஐ ஹாவ் டன் ஹஸ் பீன் இன் கேர் ஆஃப் யூ. நான் எது பண்ணாலும் உன்னுடைய நல்லதுக்கு தான் பண்ணுறேன், நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத. மை டியர் சைல்ட், யூ ஆர் இக்னோரண்ட். நீ ஒன்றும் தெரியாத பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. கேன் யூ ரிமெம்பர் எ டைம் பிஃபோர் யூ கேம் டு திஸ் செல். நீ இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது உனக்கு ஞாபகப்படுத்த முடியுதா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் யூ கேனாட். நான் நினைக்கிறேன் உன்னால் அது முடியாது. ஏன்னா ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years ஆஃப் ஏஜ். நீ இந்த ஐலாண்டுக்கு வரும்போது உனக்கு வெறும் 3 வயசு தான். இங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு வரும்போது உனக்கு 3 வயசு இருக்கும். அப்போ என்ன ஆச்சு? 12 years ago. இப்போ அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 12 years ago மிராண்டா கண்டினியூடு ப்ராஸ்பரோ. 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே வரும்போது அவருடைய வயசு வந்து ஒரு 3 years இருக்கும். அப்போ 12 + 3 15. அப்போ மிராண்டாவுடைய தற்போதைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வயசாக இருக்கும். அண்ட் ஐ வாஸ் டியூக் ஆஃப் மில்லன். நான் வந்து டியூக் ஆஃப் மில்லன். டியூக்னா கிங். மில்லன் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு நான் ஒரு ராஜாவாக இருந்தேன். அண்ட் யூ வேர் எ பிரின்சஸ். நீ ஒரு இளவரசி. அண்ட் மை ஓன்லி ஹேர். என்னுடைய ஒரே ஒரு வாரிசு நீ தான். ஐ ஹேட் எ யங்கர் பிரதர். எனக்கு ஒரு தம்பி இருந்தான். ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டனியோ. இப்போ ஆண்டனியோவை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆண்டனியோ யார் அப்படின்னா ப்ராஸ்பரோவுடைய பிரதரு. டு ஹூம் ஐ ட்ரஸ்டட் எவ்ரிதிங். நான் எல்லாத்துக்குமே அவனை நம்பினேன். மை பிரதர் ஆண்டனியோ பீயிங் தஸ் இன் பொசிஷன் ஆஃப் மை பவர். நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நம்பி, நான் தான் ஆக்சுவலாக அங்கே கிங்கு, ஆனால் என்னுடைய பவரை எல்லாத்தையும் அவங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சி நான் செய்கிறதுக்கு பதிலாக அவனை எல்லா விஷயத்தையும் எல்லா வேலையுமே அவனை செய்ய சொன்னேன். அண்ட் பிகன் டு திங்க் ஹிம்செல்ஃப் த டியூக் இன்டீட். அவன் என்ன பண்ணிட்டான், தான் தான் டியூக்கு, அந்த மில்லனுக்கே நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. The opportunity I gave him of making himself popular among my subjects. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நான் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் அவன் உள்ள நுழைஞ்சி அவன் செஞ்ச மாதிரி காட்டிட்டான். Awakened in his bad nature or a proud ambition of despair me of my dukedom. எப்படியாவது யார் என்ன எந்த விஷயத்த செஞ்சாலும் என்னுடைய பேர் தான் வருது, இது அவனுக்கு பொறுக்கலை. எப்படியாவது என்னை கீழே தள்ளிட்டு அவன் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளே வந்துடுச்சு, ஒரு தீய எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. அண்ட் திஸ் இஸ் சூன் எஃபெக்டட் வித் த எய்ட் ஆஃப் கிங் ஆஃப் நாப்பிள்ஸ். கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் யார் அப்படின்னா ஆலன்சோ.
நம்ம புக்கில் வந்து ஆலன்சோன்னு பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு கிங் ஆஃப் நேப்பிள்ஸ்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன்சோ. ஆலன்சோவோட கூட்டு சேர்ந்துட்டான். எ பவர்ஃபுல் பிரின்ஸ் ஹூ வாஸ் மை எனிமி. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரின்ஸ் அவன், இளவரசன். அவன் தான் என்னுடைய முதல் எதிரியும் கூட அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது இவருடைய அரசாங்கத்தை, அந்த ராஜாங்கத்தை இவருடைய தம்பி ஆண்டனியோவே சதி செய்து, யாரு கூட அப்படின்னா இந்த ஆலன்சோ கூட சேர்ந்து சதி செய்து இவரை என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. சாரி, என்ன பண்ணாங்க, அவர் எப்படி இங்கே வந்தார், இந்த கதையை 1 by 1 சொல்லிட்டு இருக்காங்க. லெட் அஸ் see now. Wipe thou thine eyes, have comfort. The direful spectacle of the wreck which touched the very virtue of compassion in thee, I have with such provision in mine heart so safely ordered that there is no soul, no, not so much perdition as an hair, betid to any creature in the vessel which thou heardst cry, which thou sawest sink. Sit down and be attentive. Canst thou remember a time before we came unto this cell? I do not think thou canst, for then thou wast not out 3 years old. Certainly, Ma'am, I can. By what? By any other house or person? Of anything the image tell me that hath kept with thy remembrance? 'Tis far off, and rather like a dream. Had I not 4 or 5 women once that tended me? Thou hadst. And more, Miranda. 12 years since, Miranda. 12 years since. Thy mother held the dukedom of Milan and its princely power. But are not you my mother? The very same, who long ago was wife to him who ruled Milan most liberally, who with as tolerant a hand toward me gave license to my long hours in pursuit of hidden truths, of coiled powers contained within some elements to harm or heal. I brook no interruption but your squalling, for thou, child, art a princess born. Oh, heavens! What foul play had we that we came from thence? Upon thy father's death, authority was conferred, as was his will, to me alone, thereby awakening the ambition of my brother and thy uncle, called Antonio. Thou attendest not. Good madam, I do. I pray thee mark me, that a brother should be so perfidious. He whom I did charge to execute express commands as to the prudent governing of fair Milan, instead undid, subverted. Dost thou attend me? Ma'am, most heedfully. Perverting my upstanding studies, now he's slandering and bile-dipped brush did paint a faithless portrait. His sister a practicer of the black arts, a demon, not a woman, nay, a witch, and he full knowing that others of my sex have burned for no less. The flames now fanned, my counsellors turned against me, dost thou hear? Your tale, ma'am, would cure deafness. To credit his own lie, he did believe he was indeed the Duke, confederates with the King of Naples, to give him annual tribute, and bend my dukedom yet unbowed to most ignoble. 4 said Miranda. அப்புறம் என்ன ஆச்சு? Did they not that hard destroyers? நம்மளை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. My child answered her father. என் குழந்தையே, they dared not. அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா so dear was the love that my people bore me. என்னுடைய மக்கள், என் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என் மேலே அன்பு இருக்குது. என்னை அழிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்த சூழ்ச்சியை யார் பண்ணியிருப்பாங்கன்னு. கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ண அப்படின்னா, எங்களை யாருக்கும் தெரியாமல் ஆண்டனியோ கேரிட் அஸ் ஆன் போர்ட் எ ஷிப், ஒரு கப்பலில் நம்ம 2 பேரையும் கொண்டு வந்தான். அண்ட் வென் வி வேர் சம் லீக் அவுட் அட் சி, கடலில், நடுக்கடலில் ரொம்ப தூரத்தை கொண்டு வந்துட்டு he forced us into a small boat, ஒரு சின்ன படகுல நம்மளை வச்சுட்டான். without either tackle,
sailor mask. எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல், எந்த விதமான துடுப்புகளும் இல்லாமல், பொருளும் இல்லாமல் நம்மளை வெறும் போட்டில் நம்மளை போட்டுட்டு போயிட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம், அவங்கள கொண்டுட்டான் அப்படின்னா நிச்சயமாக அந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் இவங்கிட்ட இருக்கிற அந்த மேஜிக் பவரால் அந்த கொள்கிற சமயத்தில் சம்திங் ஈ குட் டூ. அதனாலேயே அந்த பயத்திலேயே அவன் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டான். அண்ட் தேர் ஹீ லெஃப்ட் அஸ் ஆஸ் ஹீ தாட் டு பெரிஷ் பட் எ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட். நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஆனால் என்னுடைய கோர்ட்டில் இருந்தார் ஒரு கேன்சலோ ஒருத்தர், நம்ம கேரக்டர் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணார், ஒன் கேன்சலோ ஹூ லவ்டு மீ, என்னை ரொம்ப அவருக்கு பிடிக்கும், had privately placed in the boat water, provisions, apparel and some books which I prize above my dukedom. என்னுடைய டியூக்டம்மை விட அதிகமாக நான் நேசித்த என்னுடைய புத்தகங்கள், நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு, ஒரு பொருட்கள், நிறைய விதமான பொருட்கள் எல்லாத்தையும், துடுப்பு எல்லாத்தையும் அந்த ஆண்டனியோவுக்கே தெரியாமல் அவர் அதில் அந்த போட்டில் மறைச்சி வச்சுருந்தாரு. நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன ஆகுது இங்கே என்ன அப்படின்னா, இந்த டியூக்டமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான காரணம் ஏன் அவர் ஆண்டனியோ கிட்ட அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா, அவருடைய முழுக்க அவருடைய எண்ணம் ஃபுல்லாக எதில் இருந்ததுன்னா, தன்னுடைய டியூக்டமில் இல்லை, அந்த மேஜிக் புக்கை படிக்கணும், தான் ஒரு மெஜிஷியன் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட்லேயே அவர் இருந்துட்டார். ஓ மை ஃபாதர் said Miranda, what a trouble must I have been to you then. இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கிறேன், அதாவது உங்களை இவ்வளோ ஒரு டியூக்டம் போச்சு, கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே நான் கூட இருந்திருக்கனே ஒரு குழந்தையா. நோ மை லவ், என்ன அப்படி இல்லை அன்பே, said Prospero. You were a little angel that did preserve me. நீ ஒரு சின்ன குட்டி அழகு தேவதையா இருந்த, அதுவே என்னை காப்பாத்துச்சு. Your innocent smile made me bear up against my misfortune. இந்த மாதிரியான என்னுடைய துரதிர்ஷ்டத்தை, உன்னுடைய அந்த சின்ன சிரிப்பு எல்லாத்தையுமே என்னை தாண்டி வர்றதுக்கு உதவியாக இருந்தது. அவர் ஃபுட் lasted till we landed on this desert island. நம்மகிட்ட இருந்த ஃபுட்டு இந்த ஐலாண்டுக்கு வர வரைக்கும் அது வந்தது. And since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instructions. சரி, இப்போ இதுதான் இந்த விஷயங்களில் நடந்தது. நான் கொஞ்சமாக உன்னை வளர்த்தேன், நீ இவ்வளோ அளவுக்கு உன்னை நான் சொல்லி கொடுத்து இவ்வளோ அளவுக்கு வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹெவன், தேங்க்யூ, ரொம்ப நன்றி கடவுளே, மை டியர் ஃபாதர் said Miranda. And now tell me sir your reason for raising this sea storm. சரி, இவ்வளோ செஞ்சீங்க, இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ ஏன் இந்த ஸ்டாமை நீங்கள் இங்கே வர வச்சிங்க அப்படின்ற கொஸ்டினை கேட்குறா. Now the condition. The King of Naples, being an enemy to me inveterate, hearkens to my brother's suit, which was that he should presently eradicate me and mine out of the dukedom, and confer fair Milan with all its honours upon my brother. Whereon, one midnight, did Antonio open the gates of Milan, and in the dead of darkness his ministers for the purpose hurried thence, me and thy crying self. Wherefore did they not that hour destroy us? Dear, they durst not. So dear the love my people bore me. In few they hurried us aboard a bark, bore us some leagues to sea, where they'd prepared a rotten carcass of a boat. Not rigged, nor tackle, sail, nor mast. The very rats instinctively had quit it, and there they hoist us, to cry to the seas that roared to us, to sigh to the winds whose pities sighing back again did us but loving wrong. Alack, what trouble was I then to you? Oh, a cherubim thou wast, that did preserve me. Thou didst smile, infused with a fortitude from heaven, that raised in me an undergoing stomach to bear up against what should ensue. How came we ashore? By providence divine. Some food we had and some fresh water, that a noble Neapolitan, Gonzalo,
out of his charity did give us, with rich garments, stuffs, and necessaries, which since have steadied much. Of his gentleness, knowing I loved my books, he furnished me from mine own library with volumes that I prize above my dukedom. Would I might but ever see that man. I pray you, ma'am, for still 'tis beating in my mind your reason for raising this sea storm. சரி, இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறாரா இல்லையா அப்படின்ற ரீசனை we will see in this next video. நம்மளுடைய ரெண்டாவது பார்ட், அதாவது டெம்பஸ்டுடைய ரெண்டாவது பார்ட்டு அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இதோடைய கண்டினியூவேஷன், கதையினுடைய முழு நுணுக்கம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. நம்ம வீடியோ போடக்கூடிய அத்தனை வீடியோ உங்களுக்கு வரணும்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோவும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. Have a nice day. Let's see.